நம்ம சேனலில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்து புரோட்டா வந்து எப்படி வீட்டிலேயே செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யணும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம் வந்து அரிஞ்சு வச்சிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வெங்காயம், 2 தக்காளி வந்து அரிஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். புரோட்டா பார்த்தீங்கன்னா 2 புரோட்டா எடுத்து குட்டி குட்டியாக பிச்சு வச்சிருக்கேன். ஸோ 2 புரோட்டாலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வயிறு நம்ப சாப்பிடலாம், அந்தளவுக்கு வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வடச்சட்டி ஒன்று எடுத்து வச்சு அதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கடுகு போடலாம். கடுகு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்துட்டு வெங்காயம் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அப்படியே கடுகு வந்து போடலாம். கடுகு போட்டோன்னே நல்லா பொரிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்துட்டு ஆட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வீட்டிலே நீங்கள் செஞ்சிடலாம். இதே கடையில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ரேட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி எப்படி வேணுமோ காரம் அதிகமாக வேணாலும் போட்டு செஞ்சுக்கலாம் அது மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடைங்களில் வாங்கும்போது ஒரு எனக்கு தெரிஞ்சு 40லேருந்து 60 ரூபாக்குள்ளே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 புரோட்டா தான். இப்போ பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் எச்சா இருக்குது. பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு 30 ரூபாயிலே நம்மளுக்கு வந்து புரோட்டாவோட செலவு வந்து முடிஞ்சிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வீட்டிலே செஞ்சுக்கலாம். முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபாய்க்கு நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ஈஸியான வேலை தான். இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து போட்டு நல்லா வணங்கிருச்சு. பார்த்திங்கன்னா வெங்காயத்தை அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாம். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வணங்கினோடனே பார்த்திங்கன்னா தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். நம்ம தக்காளி தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வணங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு மீதெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். தக்காளி வந்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நம்ம சேனலோடைய ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் வீடியோ, ஒரு 5 நிமிஷம் வீடியோ பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. நம்ம வந்து லாங் வீடியோ போடுறோம். இதற்கும் ஏதாவது ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்போம், 2-3 ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்போம். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான வியூஸ் வந்து இருந்துச்சு நார்மலாகவே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது வந்து நம்மளுடைய பெஸ்ட்டான சேனலாக நம்ம கொண்டு போகணும் அந்தளவுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து சீக்கிரமாக வணங்கணும் அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கையில் தான் வச்சு வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோ வந்து ஆஃப் பண்ணி தான் இருக்கும். உப்பு போடும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டியிருக்க மாட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு முட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். முட்டை ஊற்றும்போது கூட பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா முட்டை வந்து ஒரு முட்டை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிளறி விடுங்க, அடி பிடிக்காத மாதிரி. அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா சிம்மிலே வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி வச்சு நீங்கள் வந்து போய் கிளறி விட்டேருங்க. எண்ணெய் பத்தலைன்னா கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து தேவையான அளவு தான் ஊற்றிருப்பீங்க ஸ்டார்டிங்கில். கொஞ்சம் ரொம்ப வந்துட்டு அப்படியே அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே வணக்கிடுங்க. சூப்பராக அந்த கிரேவி மாதிரி ஒரு இது வந்துடும். அப்படியே கூட நீங்கள் வந்து நார்மலாக சாப்பாடுக்கு தோசைக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம். அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது மசாலா, நான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக சிக்கன் மசாலா பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஸோ அந்த சிக்கன் மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு காரம் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேறு எந்த மசாலாவும் பார்த்திங்கன்னா வந்து ஆட் பண்ணல. உப்பு மட்டும்தான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் முட்டை போட்டுருக்கனால பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான அளவு தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வணங்கிடுச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்க புரோட்டாவை பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே வந்து போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 புரோட்டா தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதில். இதுவே பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நல்லா சாப்பிட்லாம், அந்தளவுக்கு வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா கிளறுங்க. கிளற முடியாது, லேசாக தான் இதாகும். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்களே அந்த குருமா, அதை ஊற்றி கிளறும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு இதாயிரும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற குருமா வந்து நான் வந்து எடுத்து அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு பேக்கெட் குருமா வந்து கொடுத்துருப்பாங்க எப்படியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி ஊற்றிக்கிங்க, மீதி பாதியை பார்த்திங்கன்னா வச்சுருங்க. அது வந்து எதுக்குங்க அதை பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து பாதி குருமா வந்து ஊற்றிருக்கேன். ஸோ இன்னி பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா வந்து கிளறி விடுங்க. இது வந்து அவங்க வந்து கடையில் வந்து கொத்துவாங்க, பிச்சு போட்டு நல்லா கொத்துவாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப அப்படியே அதை பார்த்திங்கன்னா ரொம்ப கிரேவி மாதிரி வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா புரோட்டா வந்து பிச்சு போட்டிருக்கோம். இதே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் குட்டி குட்டியாக பிச்சு போட்டிங்க அப்படின்னா, இல்லை கத்தி வச்சு அறுத்து போட்டிங்க அப்படின்னா இன்னுமே குட்டி குட்டியாக உங்களுக்கு வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான சைஸில் பிச்சு போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு கிளறி விட்டேன். நீ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ அளவு வந்திருக்குங்கிறது வந்து உங்களுக்கு அப்படியே எடுத்து காட்டணும் பாருங்கள் லாஸ்ட்டாக. ஸோ பார்த்திங்கன்னா அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் செஞ்சதுலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. இந்த கொத்து புரோட்டா நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இது வந்து வீடியோவே எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் அடித்து நம்ம வந்துட்டு அப்படியே கவுத்திக்கலாம். இதே பார்த்திங்கன்னா இந்த கப்பு அளவு பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது போக பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த அளவு வந்து இன்னும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த கப்பில் ஒரு கொஞ்சமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இன்னி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த குழம்பு இருக்கு இல்லையா, மீதி பாதி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் வந்து மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரெசிபின்னு நான் சொல்லுவேன். ஓகே கைஸ், அடுத்த ரெசிபியில் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.